ஸ்ரீமன்னாராயணா சரணம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. திருப்பாவை 13ஆம் பாசுரம், 13ஆம் நாள் பாசுரம். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லாரக்கனை கிள்ளி கிளந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முழங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரிக் கண்ணினாய் குள்ளக் குளிர குடைந்த நீராடாதே பள்ளி கிடத்தையோ பாவாய் நீ நன்னாளாய் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். புள்ளின்வாய் கீண்டானை என்பது ஒரு பறவை. பகாசுரன் என்ற பறவை கண்ணனை கம்சனால் ஏவப்பட்டு கண்ணனை அழிக்க வந்த ஒரு பறவை. அதை கொள்கிறான். பொல்லா அரக்கன் என்பவன் கம்சன். ஏன் பொல்லா அரக்கன் என்றால் நவக்கிரகங்களும் பாற்று நடுங்க வைத்தான், உலகத்தையே தகிக்க வைத்தான், இம்சித்தான். மகாபலி இருக்கும் சுதல லோகத்து கூட சென்றுள்ளான். அங்கிருக்கும் மகாவிஷ்ணு அவனை கால் விரலால் எட்டி வைத்துள்ளார். அப்படி அவன் போகாத இடமில்லை. குபேரனிடம் இருந்த லங்கையை பிடுங்கிக் கொண்டு, புஷ்ப விமானத்தை பிடுங்கிக் கொண்டு, மற்றொரு பொருளை பிடுங்கிக் கொண்டு, மனைவி பெண்களை கடத்தி மிக கேவலமாக நடந்து கொண்ட பொல்லா அரக்கன் அவன் தலையை கிள்ளி கிழித்தான். 10 தலைகளையும் வெட்டி வயரை சிதைத்து சாய்த்தான். ராமனாக, புள்ளின் வாய் கீண்டான் கண்ணனாக அவனுடைய கீர்த்தியை நாம் லீலையை சொல்லி 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 பாட வேண்டும். கீர்த்தமை பாடிப்போய் எல்லாரும் கோபியர் எல்லாரும் வந்திருக்கிறார்கள். பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் என்றால் திருப்பாவை நோன்பிருக்க வந்துவிட்டார்கள். வெள்ளி எழுந்து வியாழ முழங்கிற்று. சூரியன் உதித்து விட்டான், இரவு சென்று விட்டது என்றால் காலையாகிவிட்டது, இரவு சென்று விட்டது. வெகு நேரம் நீராடாதே, நேரம் தாழ்த்தாதே, தூங்கிக் கொண்டிருக்காதே, எழுந்து வா என்று தாயார் ஆண்டாள் தன் தோழியரை அழைப்பதாக இந்த வாசனம். இதை சொல்வதற்காக தரா என்ற நீலாதேவி வைகுண்டத்திலிருந்து பூமிக்கு வந்திருப்பாள் என்று நினைக்க முடியாது. இதன் அர்த்தம் நிறைய வருகிறது. வெள்ளி எழுந்து வியாழ முழங்கிற்று என்றால் நம்மில் இருக்கும் இருள் போக வேண்டும். கண்ணனை பற்றக்கூடிய அறிவு வர வேண்டும். கண்ணனின் திருவடிகளை பற்றக்கூடிய அறிவு வர வேண்டும். அதுதான் பிரகாசம். அந்த பிரகாசம் கண்ணனே நமக்கு கிடைக்க வேண்டும். அந்த பிரகாசம் வெள்ளி எழுந்து வியாழ முழங்கிற்று. இப்பொழுது அந்த அறிவு வர வேண்டும். பள்ளி கிடத்தியோ, நாம் பல யுகங்களாக நாம் அஞ்ஞானத்தில் இருளில் கிடைக்கிறோம், தூங்கி கிடைக்கிறோம். தூக்கம் என்றால் தெய்வத்தை அறியாமல் இருப்பதுதான் தூக்கம், துக்கமும் கூட. தெய்வத்தை அறிவது பிரகாசம், வெள்ளி, சூரியன் எல்லாம். இந்த கள்ளம் என்னும் இருட்டை நாம் தவிர்த்து கலக்க வேண்டும். எதில் கலக்க வேண்டும் என்றால் கண்ணன் திருவடிகளில் கலக்க வேண்டும், கண்ணனுடன் கலக்க வேண்டும், கண்ணனுடைய கதைகளில் கலக்க வேண்டும், கண்ணனுடைய லீலைகளில் கலக்க வேண்டும். இதற்காக தான் சொல்கிறாரே தவிர சாதாரணமாக தூங்கி எழுந்து விரதம் இருந்து வா அப்படி என்று சொல்லவில்லை. இது உள்ள அர்த்தம் கண்ணனை அடைய வேண்டுவதற்காக நாம் நம்மளுடைய மன இருளை போக்கிக் கொண்டு தெளிவாக விரதம் இருக்க வர வேண்டும் என்று ஆண்டாள் அழைக்கிறார். ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே, ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.